ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் சுனிதாவை சீக்கிரம் எலிமினேட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சவுண்டோடைய ஃபேன்ஸ்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. எதுக்குடா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து யோசிக்கிறப்ப நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் தகவல்கள் வந்து வெளிவருது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் இந்த ஐயா ஃபேட்மேன் கொஞ்சம் தூக்கி யாராவது வெளியே போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டு பிக் பாஸ் வந்து அவ்வளோ வார்ன் பண்ண பிறகும் இன்னும் வந்து நம்ம கணக்குப்படி 1ல் யார் 2ல் யார் 3ல் யாருன்னு இருக்காரு. ஸோ அதை பற்றி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து 2 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஷால், இன்னொன்று வந்து வர்ஷினி. ஸோ 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு வந்த வரைக்கும் நான் போட்டிருந்தேன் வீடியோ. பார்க்கலாம் முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து சௌந்தர்யா ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க த்ரிஷா மாதிரி. ஸோ வெரி வெரி ஹாப்பி. எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி. சரி ஓகே, பவுன்ஸ் பேக். திருப்பி வந்து ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்குன்னு நினச்சோம்னா திருப்பி அங்கங்கே உட்காந்து திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஜாக்லினும் வந்து ஹாசினியா மாதிரி விஷால் கூட ஃபன் பண்ணுறது, ரயான் வந்து டான்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு திருப்பி ரவீந்தர் உட்காந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு புளி ஆரம்பிக்கிறார். அதாவது தீபக் அவர்கள், நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய ஆட்கள், நான் நம்பர் 1ல் என்ன எதுக்கு அங்கே டான்ஸ் ஆட வரீங்க, நல்லா விளையாட வரீங்க, அங்கே போய் எதுக்கு திருப்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். சரியா? ரவீந்தர் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் அது முத்துவுக்கு தான் ஆபத்தாக போயிடும் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் முத்து மேலே காண்டில் இருக்காங்க. இப்போ எவன்டா ஒன்றை மட்டும் அடிக்க மாட்டான், எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. நானும் தான் கேட்குறேன், முத்துவே அடிங்கடா உள்ளே போனவங்க. என்னடா தைரியம் இல்லையாடா அவங்களுக்குலாம்? அவன் பண்ண கோமாளித்தனத்தை சொல்லிக்காமி, கண்ணியான்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற சில விஷயங்கள் தில்லு முள்ளு எல்லாத்தையும் சொல்லிக்காமிங்க. ஏன் சௌந்தர்யா மட்டும் தான் கிடச்சாலா, ஜாக்லின் மட்டும் தான் கிடச்சாலா? அவனே அடி ஈக்குவலாக மக்களுக்கு தெரியட்டுன்றேன். இப்போ அது வந்து கம்மியாயிரும், இவங்களோட ஓட்ஸ்லாம் எலிவேட் ஆயிரும் போல் தெரியுது. ஜாக்லினுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் அடுத்த வீடியோ நான் தான் போட போகிறேன். நான் வரேன், அந்த வீடியோ நான் வந்து தெளிவாக பேசுகிறேன். அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வேஸ்ட்டுங்க. இது வந்து இவங்க ரவீந்தர் போகிறதுனால இவ்வளோ இம்பேக்ட் வந்து ஆகக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து முத்துக்குமரன் டவுன் பண்ணுறதுக்கே இந்த ரவீந்தர் உள்ளே போய் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் காமெடியை, சுனிதா வெளியேற்றணுமா? சுனிதா வந்து காலைல சவுண்டை சொல்லிட்டாங்க. ஏங்க அவங்களுக்கு ஒன்றுமே வெளியேற்றினா பிக் பாஸை வெளியேற்றுங்க, அன்புக்கரசி அண்ட் கிரியேட்டிவ் டீமை வெளியேற்றுங்க. ஏன்னா அவனுக்கு தான் இது முடிய போகிற ஒரு ஃபைனல் மூமெண்ட்டில் நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மாதிரி போய் வன்மத்தை கக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ சொல்லது உண்மை தானே? சுனிதா வெளியே இருக்கிறது இன்னார்கானிக்காக தெரியுது, உண்மை தான், வெளியே தெரியுது சௌந்தர்யாவுக்கு. இப்போ என்ன, அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். சௌந்தர்யாவுக்கு சொன்ன மாதிரி முத்துக்கு பிஆர் இருக்குங்கிறத சொல்லுங்கள், ஜாக்லின் பிஆர் இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன் சுனிதா? அப்போ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால எப்படி வந்து நேற்று எல்லாத்தையும் வந்து மிரட்டினீங்க, அந்த மாதிரி சுனிதாவே வெளியேற்றி விடுங்க, தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அது அவங்களுடைய இது தானே, அவங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குன்ட்டாங்க ஃபைனலிஸ்ட்டில், அதுக்காக அவங்க போராடுறாங்க. அப்படிங்கிறப்ப அவன் டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அப்புறம் இது வெளியேற்றணும், அதான கேம் அப்படின்றீங்க. கரெக்டு தான். ஆனால் இந்த கட்டத்தில் அந்த கேம் வந்து வேணாம் தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து விஷால் மாஸ்டர் விஜய் மாதிரி ஒத்த ஷோல்டர் வந்து துடிச்சிச்சு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், நல்லா தான் இருந்தது. அப்போ முத்து தனியாக போய் உட்காந்துக்கிட்டு கொம்பை சீ விட்டு அப்படின்னு இருந்தார். அவர் நிற்கவே இல்லை விஜய் சேதுபதி. ஏன்னா ஷாம்பு நல்லா போட்டு இது பண்ணோம், பட் அவர் பண்ணல. விஷால் வந்து சும்மா யூஸ் பண்ணி முத்து அங்கே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் முத்துவோட டெடிகேஷன் நம்ம கண்டிப்பாக பாராட்டியணும் அந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். அடுத்து வர்ஷினி ஒரே ஒரு ஊரில் அந்த பாட்டுக்கு வந்து கம்பு எடுத்து சுற்றுறேன், கத்தியர் சுற்றுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோதான் ஈர்ப்பாக இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா? இது ஒன்று. அடுத்து சவுண்டுக்கு சப்போர்ட்டாக இன்னொருத்தவங்க பெரிய தலை இறங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா அர்ச்சனா. இதே சூழ்நிலை தான் எனக்கும் நடந்தது. போன வட்டம் என்னையும் பிஆர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எனக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்து பிக் பாஸ் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி என்னை வந்து மோல்டு பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த வட்டம் பிக் பாஸ் யூ டிட் இட் ஒன்ஸ் அகைன், சூப்பர் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி. நான் போன வட்டம் பிஆர் அடித்து ஓட விட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அழுது இதே மாதிரி தான், சேம் ஸ்கிரிப்ட். விஷ்ணு சொன்ன மாதிரி அர்ச்சனா பண்ணது பண்ணுறாங்க. வெளியே பிஆர் வச்சுக்கிட்டாங்க, அதே ஏஜென்சி தான், நம்ம விசாரிச்சிட்டோம். அதே மாதிரி ஃபேக் ட்ராமா, அழுகிறது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நடிக்கிறது. ஐயோ எனக்கு அப்பெல்லாம் வேணாம்ப்பா, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறது. அடுத்த ட்ராமா குவீன் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஆருக்கு யார் பிஆர்னு அடிச்சு காட்டுங்கடா அப்படின்றது தான் இந்த பிக் பாஸ் ஷோவோடைய சாராம்சம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.